ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் மயில் வாகனம் பார்த்தோம்னா ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து கார்த்தி மயில் வாகனத்துக்காக ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு எல்லா ஏற்பாடுமே தடப்படாத நடந்துட்டுருக்கோம். இந்த விஷயத்த சிவனாண்டியும் முத்துவேலும் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க. ஓஹோ, கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்க போகிறான்னா, அதுவும் நாளைக்கு திறக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது சிவனாண்டி பார்த்தோம்னா இந்த விஷயத்த சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சந்திரகலா, இங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்காக ஹோட்டல் வச்சு கொடுக்குறான், நாளைக்கே திறக்க போகிறான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஹோட்டல் வச்சு கொடுக்க போகிறான், நாளைக்கே ஓப்பன் பண்ண போகிறானான்னு கேட்கும்போது, அப்போ இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அன்னைக்கு ஏதோ ஹோட்டல் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் ஹோட்டல் நாளைக்கு திறக்க போகிற விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது, அப்போ உடனே வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, அங்கே பாரு சந்திரா, இந்த விஷயத்தை வச்சு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி பாரு அப்படிங்கும்போது, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, இது போகிறோம், நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. இப்போ சந்திரகலா அங்கே வராங்க. அக்கா, இந்த வீட்டில் உனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன சந்திரா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, இந்த வீட்டில் உனக்கு தெரியாமையே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இங்கே பார் சந்திரா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் அதாவது உடனே சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து சந்திரகலாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா, இந்த மயில் வாகனம் நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறானா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி உனக்கு ரோஹிணியோ மயில் வாகனமோ யாராவது சொன்னாங்களான்னு கேட்கும்போது, இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற, மயில் வாகனம் மாப்பிள்ள நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறாரு அப்படிங்கும்போது, அதுவும் எப்படி தெரியுமா, கார்த்தி தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்திரா என்ன சொல்லிட்டு இருக்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை பற்றி நம்மக்கிட்ட ஒருத்தருமே ஒன்றும் சொல்லலை அப்படிங்கும்போது, ஆமாக்கா எப்படி சொல்லுவாங்க, நீ தான் இப்போ இந்த வீட்டில் செல்லா காசை மாறிட்டே இல்லை அப்படிங்கும்போது, என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, இல்லைன்னா மயில் வாகனம் வந்து எது விஷயம்னாலும் சரிதான் உங்ககிட்ட தான் கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதாவது ரூபா வேணும்னாலும் உங்ககிட்ட தான் கேட்பாரு. ஆனால் இப்போ எதை பற்றி கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கார்த்தி வந்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறனால தான் உனக்கு இந்த வீட்டில் எந்த மதிப்பு மரியாதையுமே இல்லாமல் போச்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி தான். அவன் பார்த்தியா, அவன்கிட்ட ரொம்ப பணப்பலம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவன் பக்கம் அவன் வந்து எல்லாத்தையும் சாட்சிட்டான் பாரு. ஆக மொத்தத்தில் உனக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் என்ன தவிர வேறு யாருமே கிடையாதுக்கா. என்னையும் வந்து உங்ககிட்ட பிரிக்கிறதுக்காக அதுக்கும் ஏற்பாடு பண்ணனா, ஆனால் எப்படியோ என்னை நீ சேர்த்துக்கிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படிலாம் இந்த வீட்டில் நடக்கிறத நான் சொன்னாக்கி உடனே வந்து என்னை வந்து உங்ககிட்ட பிரிக்கிறதுக்காக அந்த கார்த்தி எந்த எல்லைக்குனாலும் போகிறாங்க்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நீ கண்டிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த குடும்பமே உன்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரா, நீ சொல்றதெல்லாம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அக்கா உண்மையா இல்லையான்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிஞ்சிட போகுது அப்படிங்கும்போது, அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து ரேவதிக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடை வந்து மயில் வாகனத்தில் காட்டவும் மயில் வாகனம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கார்த்தி, இவ்வளோ பெரிய வீடு சொல்லி, இல்லை ரேவதிக்கு நான் அதை சர்ப்ரைஸாக நான் வந்து இந்த வீடை வந்து நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேவதின்னு எப்போ பார்த்தாலும் அவள் ஒரு ஆசையை வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் ரேவதியும் இந்த வீட்டில் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மயில் வாங்கணும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது சீக்கிரத்திலே நடக்கணும் அப்படிங்கவும், ஆனால் அத்தை என்னன்னா வந்து 6 மாதத்தில் என்னையும் ரேவதியும் பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்குறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அந்த 6 மாதத்துக்குள்ளே எப்படியாவது இந்த 2 குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த பிரச்சனைக்காக பாட்டியும் தாத்தாவும் பற்றி தப்பாக நினச்சிருக்கிறாங்களோ அந்த உண்மையை வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, அப்போ உடனே மயில் வாங்கன்னு சொல்கிறாங்க, கார்த்தி உன்னால் முடியாததுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுயா, அதனால் கண்டிப்பாக வந்து நீ நினச்சதை நீ செஞ்சு காட்ட தான் போக போகிற. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி நீயும் கூடி சீக்கிரமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து அமைச்சிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் வீட்டுக்கு வரவும், உடனே சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மயில் வாகனத்தை கூப்பிடவும், உடனே சொல்லுங்கத்த என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நாளைக்கு நீங்கள் ஹோட்டல் திறக்க போகிறீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அப்போ வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கவே இல்லை, எனக்கு தெரியாமே நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, என்ன ரோஹிணி நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கும்போது, அப்போ ரோஹிணி வந்து மயில் வாகனத்தை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு சொல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் தானம்மா வந்து முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கவும்,
அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை உங்களை நாங்கள் தள்ளி வச்சுக்கிட்டு நாங்கள் எதுவுமே நாங்கள் செஞ்சது கிடையாது. சொல்ல போனாக்கி இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்திலேயே வந்து நான் அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாவே நான் இருந்துட்டேன். ஆனால் இன்னுமெல்லாம் நான் அப்படி இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு வேண்டியதை நான் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரிக்கு எங்களுக்கு கூடிய சீக்கிரமாக ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு வேண்டியது நான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இன்னுமே யார் கையவும் வந்து நான் வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே சந்திரகலா, அதான் இந்த கூட நிற்கிறானே டிரைவர், இவன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருப்பான். இவன் செஞ்சு கொடுக்கறனால தானே இந்த மயில் வாகனம் வந்து உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறான். இதுவே வந்து அவனுக்கு பணத்தை யாரும் கொடுக்காம இருந்தால் உங்ககிட்ட தானக்கா வந்து நின்றுருக்கணும். ஆனால் என்ன அர்த்தம்? அப்போ அவனுக்கு பணம் கொடுக்குற ஆள் இருக்கனால தானே உன்னை கொஞ்சம் கூட அவன் மதிக்காமல் போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிற்கிறானே இந்த கார்த்தி தான். அப்படிங்கும்போது உடனே ரேவதி வந்து, சித்தி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்ன திரும்பவும் உங்கள் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் பேசுங்க. அதுக்காக என் புருஷனை இந்த மாதிரிக்கு வந்து மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கட்ட, இந்த அதாவது என்ன வந்து பேசணுன்னா பேசுங்க, ஆனால் எனக்கு உதவி செஞ்ச கார்த்தியை பற்றி எதுவும் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். இந்த குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவர் செஞ்ச உதவியெல்லாம் வந்து நீங்கள் மறந்துக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சாம்பிஸ்ரீ வந்து, இங்கே பாருங்க, சும்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து அவனை தலைமையில தூக்கி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க. எந்த விஷயம் இருந்தாலும் என்கிட்ட தானே நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது நான் வேண்டான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இது எல்லாத்துக்கான சித்தி தான். சித்தி நீங்கள் என்ன வந்தது வராதுமா, உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற? எங்கள் அக்காவை தள்ளி வச்சு நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஆனால் இங்கே என்னன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு இது கூட எங்கள் அக்காவுக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த வீட்டில் எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த நிற்கிறானே இந்த டிரைவர் தான். இவனால தான் இந்த குடும்பத்தில் எங்கள் அக்காவை எல்லாரும் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படிங்கும்போது உடனே ராஜராஜன் வந்து, எங்கள் பாரு சந்திரா, நீ எதுவும் பேசாத, ஓ வாய் முடிட்டு போ. அப்படிங்கும்போது, ஏங்க பேசக்கூடாது? எனக்காக பேசக்கூடியவா அவன் மட்டும்தான். அப்படிங்கும்போது, ஆமாம், உனக்காக அவன் என்னதான் செஞ்சான்னு தெரியதானே செய்யும். அந்த உண்மை மட்டும் கார்த்தி மாப்பிள்ள வெளிக்கொண்டுட்டு வரலன்னா இன்னைக்கு ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு மத்தியிலையும் நீ அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருப்ப. இதுக்கு காரணம் அந்த நிற்கிறாளே உன் தங்கச்சி சந்திரா, இவா தானே அந்த சிவனாடி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா. அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, அது முடிஞ்சு போன கதை, அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், தங்கச்சி பாசம் விட்டுருமா என்ன? அதனால தான் அதை பற்றி பேசின உடனே பேச்சை விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் இதுவே வந்து என் குடும்பத்தை பற்றி பேசினாக்கி நீ என்னன்னா 25 வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கிற, உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம். அப்படிங்கும்போது, என்னங்க உங்களும் இந்த மாதிரிக்கு தூண்டி விட்டுட்டானா? அதாவது நான் என்ன சொன்னாலும் சரிதான், எல்லாரும் கேட்டு நடப்பீங்களே, இன்னைக்கு என்னன்னா வந்து என்னை எதிர்த்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் இந்த கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரேவதி வந்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க, நாளைக்கு வந்து நான் ஹோட்டல் திறக்க போகிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிஸ்ரீ வந்து அப்படியே கோவத்தோடு அப்படி போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, என்னப்பா அம்மா இப்படி கோவத்தில் போகிறாங்க? அப்படிங்கும்போது, அதெல்லாம் சரியாயிருவான், நீ கவலைப்படாத. அப்படிங்கும்போது அடுத்த நாள் பார்த்தோம்னா ஹோட்டல் திறக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ எல்லாருமே போனதுமே அப்போ வந்து சாம்பிஸ்ரீ வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாம்பிஸ்ரீ வரவே இல்லை. அப்போ மயில்வாகனம் வந்து கார்த்திக்கிட்டு சொல்கிறாங்க, கார்த்தி நீயே உன் கையால் ஓப்பன் பண்ணி குடியா அப்படின்னு சொல்லும்போது, என்னது என் கையாலையா? அத்தை வந்துவிட்டு அப்படிங்கும்போது, இல்லை நீ ரொம்ப நல்ல மனசு படைச்சவன், அதனால நீ தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். நான் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம், அதனால நீயே வந்து ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி வந்து ஹோட்டலை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வந்து சந்திரகலா ஃபோட்டோ எடுத்து அவங்க சாம்பிஸ்ரீட்ட அதை காட்டவும், சாம்பிஸ்ரீயோட கோபம் பல மடங்கு ஆகுது. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.